எப்பா ஸ்டோப் ஸ்டோப் பிரமா நீதிமன்ற கோர்ட்டில் சிவன் 3 பேர் நிற்கிய 3 தலைச்சக்கரம் 3 புளிய யமதர்ம கணக்கு போடுதான்ப்பா. சூரியன் முனியப்பா. எப்பா ஒரு நீதிமன்ற கோர்ட்டில் 3 நீதிபதி உட்கார்ந்துருக்கணும், 3 அமர்வுகள். 3 நீதிமன்ற கோர்ட்டில் அமர்ந்து கணக்கு வழக்கு பார்க்கையில் ஒரு கேஸ் கட்ட கணக்கு பார்க்கையில் கணக்கு வந்துடும். ஒரு நீதிபதிகளுக்கு அந்த கணக்கு வரையில் அடுத்த நீதிபதி பக்கத்தில் கொடுக்கல இந்த கணக்கு அப்படிங்க. அப்பா இவன் ரொம்ப ஓட்டை வச்சுருக்கான், ரொம்ப சேட்டை பண்ணி வச்சுருக்கான். அப்போ அடுத்து ஐயோ தப்பு இந்த இதில் இருக்குது. இந்த ஒரு கேஸு 2 தரப்பில் இவன் முழுக்க கலாணி கண்டாரவழிமனு தூக்கி தெரிஞ்சிருவாங்க. இப்படியே சொல்லி தான் எரியணும். கண்டாரவழிமன் இவ்வளோ சேட்டியாக பண்ணுதான் அடி கொடுக்கு நாக்கில் சூடு வச்சு விடணும். கணக்கு புரியுதா இல்லையாப்பா? உனக்கு புரியுதா இல்லையா? அதான் 3க்கு 3 உள்ளே போட்டிருக்கோம் கணக்கு. 5க்கு 5 டெல்லியில் உட்காந்து நடத்தி கொண்டு அங்கே 5க்கு 5 உட்காந்து டெல்லி தமிழ்நாடு வரைக்கும் பிடிக்க முடியல. 5க்கு 5 அது நிர்வாகம் டெல்லி, எல்லா நீதிமன்றத்துக்கு கோர்ட்டு நிர்வாகம் அங்கே. இந்த கண்டாவளி வச்சுக்கான கொடியை தூக்கி தமிழ்நாட்டிலேருந்து டெல்லி வரைக்கும் நாங்கள் கொடியை தூக்கி உட்காந்துருக்கிற கணக்கு இந்த கண்டாவளி கேடு கட்ட உரிமை அழிக்க உட்காந்துருக்கான். அழித்த கண்டாரவழிமனுக்கு தண்டனை கொடுக்கறது டெல்லி தமிழ்நாடு நீதிமன்ற கோர்ட்டில் தண்டனை கொடுக்கறதுக்கு நீதிபதியை பூரா உட்காந்துக்க முடியலை. அவ்வளவு கணக்கு வழக்கு ஏறி போய் நிற்கி. இப்போ தெக்குப்பாளையம் ராஜபாளையம்லாம் பார்த்தா ஏகப்பட்ட கணக்கு வழக்கு ஏறி போய் நிற்கிது, முடியாமல் நிற்கி. சிலுவத்தூர் கண்ட்ரோல் நிற்கிது. கண்ட்ரோல் இதுக்குள்ளே கண்ட்ரோல் எத்தனை கோர்ட்டு அந்த கண்ட்ரோல் கணக்கு நிற்கி கழுத்து முட்டை நிற்கி. இதுக்கு என்ன விடை? அப்போ ஆள் கூடுதலாக எடுக்கலை, நீதிபதியை எடுக்க மாட்டான். எப்படி எடுப்பான்? ஒத்தையிலே உட்காந்து கணக்கு வழக்க பாருங்கள். நாங்கள் தப்பு செஞ்சுட்டு வெளியே ஓட்டுதோம். இந்த சட்டப்பேரில் ஓட்டுதானா இதே கணக்கு தான் வெளியில். அப்போ நீதிமன்ற கோர்ட்டில் நீங்கள் ஒத்தையில பாருங்கள், நாங்கள் தப்பு செஞ்சுட்டு நாங்கள் ஓடிக்கிட்டே போகிறோம். இப்போ டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியலாக எப்படி போகிறான்? கொடியை தூக்கி மண்ணள்ளி இருக்கான், குளத்தில் அள்ளி இருக்கான். கொடியை தூக்கி தான் மண்ணள்ளி இருக்கான். இது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா? இதெல்லாம் அரசியல் கண்டாரோலி வார்டு வரைக்கும் கிடக்கிற உரிமை. எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் வரைக்கும் எல்லா கண்டாலுமே கொண்ட விளக்கமாறு செருப்பை கொண்டு டெல்லி தமிழ்நாடு ஊடாலப்பட்ட மாநில செருப்பை கொண்டு அடிப்பான். கொண்ட விளக்கமாறு செருப்பை கொண்டு விளைவுக்கு உள்ள கணக்கு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஏரி குளங்கள் இருக்குது, விவசாயம் இருக்குது. உனக்கு திங்கிறதுக்கு என்னடான்னு சொல்லிக்கிட்டே அடிப்பான். ஏன்னா பாடரை விட்டு வெளியே தள்ளி போட்டுருக்கான்ல. தரப்படை விமானப்படை எல்லா படையும் வெளியே போட்டுட்டான். வானரப்படங்கிற கணக்கு ஹெட்டு வானரப்படை மொத்தத்தில் எல்லா கணக்கில் வெளியே போட்டு ஒதுக்கி வச்சுட்டான். இவன் உள்ளே பூரா பாலாக்கு தான். இவனாக போட்டு நியமித்து கொடியை தூக்கி கண்டாரோலி முக்கு கவர்மெண்ட் வேளாக்கிறோம் உட்கார வச்சு பாலாக்குங்கடா கணக்கில் உட்கார வச்சுட்டான். அப்போ இதுக்கு என்ன விடை? நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு வழக்கு வழக்கறிஞர்கள் புரியுதாப்பா? 3 நீதிபதி உட்கார்ந்துருந்தா அந்த கேஸ் தண்டனை வாங்கிட்டு போயிடுவான். நீதி கேட்குறவன் வாங்கிட்டு போயிடுவான். முடியலை. இந்த ஜென்மத்தில் ரொம்ப மோசத்தில் நிற்கி. அப்போ அதுக்கு விடை கொடுக்கறது யார்? கடவுள், நீதிமான், நீதி அரசர் வரும் கூடிய சீக்கிரம். இது கேட்கணும். வழக்கறிஞர் கேட்கலாம், நீதிபதியை கேட்கலாம். ஐயா உட்காந்துருக்கார், விட சரியில்லை, ரொம்ப மோசமாக போகுது, பூமி அழிக்கும், பூரா பொம்பளை பிள்ளைல பூரா கொல்லுதான், ரேப் பண்ணுதான், அசிங்கம் பண்ணுதான், விபச்சாரி வேறு நடத்தான், லைசன்ஸ் போட்டு நடத்தான், பூரா 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்க லைசன்ஸ் போட்டு கொடுக்கான், கலெக்டர் தாசில்தார் எல்லா கலையிலையும் போட்டு கொடுக்கான். ஐயா வாங்க நீங்கள் சொல்லுங்கள் ஐயான்னா முடிஞ்சு வச்சு கணக்கு குண்டியில் தின்னுட்டு கழிக்கானா அது ஒளிவிட்டு அலைவான். பஸ்ஸில் போனாலும் சரி, அவன் 4 வீலரில் போனாலும் சரி, 2 வீலர் போனாலும் கவர்மெண்ட் வேலை இருக்கிறவன் ஒளிவிட்டு அலைவான். அவளை தப்பு பண்ணி வச்சுருக்கான் கவர்மெண்ட் வேலை இருக்கிறவன். புரிஞ்சுக்காப்பா? கோர்ட்டில் அத்தனை கணக்கு கவர்மெண்ட் வேலை உள்ளே ஏறி தான் கிடக்கு. அப்போ இன்னும் ஒழுக்கல் நடக்கலை இந்த கண்டாவளிமனுக்கு. இவன் பயப்படாமல் கிடக்கான். கேடுகட்ட உரிமை. பேண்ட் சட்டையை மாட்ட வேண்டியது, பெண்ணு சுடிதார் மாட்ட வேண்டியது, மாட்டிட்டு என்னையும் பாரு நான் கவர்மெண்ட் வேலை ஆக. அங்கே 1008 சேட்டை 1008 ஓட்டை குட்டுப்பு கொடுத்தா சரியாக போச்சுல. புரிஞ்சுக்கப்பா? பதிவு பண்ணிக்கப்பா. இந்த கோர்ட்டு நீதிமன்றத்தில் 3க்கு 3 போடுறது பதிவு பண்ணித்தான் ஆகணும். நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க. போட்டாச்சு கைலாத்தில் 5க்கு 5. இது அரசியல்வாதி பருவ கணக்கு முடிக்கணும். இந்த அரசியல்வாதிக்கு 5 நீதிபதி உட்காந்துருக்கணும். ஒவ்வொரு மதுரைனா மதுரை, சென்னை மெட்ராஸ்னா சென்னை மெட்ராஸ், நெல்லை மாவட்டம்னா நெல்லை மாவட்டம், தமிழ்நாட்டுக்குள்ளே கணக்கு 5 நீதிபதி உட்காந்துருந்தா இந்த கண்டாரோலிமன் செஞ்ச கூத்து உள்ள களி நின்று இடமா இல்லை கக்கூஸ் கட்டின கக்கூஸ் உள்ளே இருக்கா செயலறையில். அவன் கட்டின செயலரை அவனே கொடியை தூக்கி செயலரை போட்டு வச்சுருக்கானா. நெல்லை மாவட்டம், மதுரை, தஞ்சாவூர், சென்னை மெட்ராஸில் போட்டு வச்சுருக்கான். அவனை அந்த இடத்துல போடணும், கக்கூஸில் போடணும். தின்னுட்டு மோளுதானா தின்றா அப்படின்னு போட்டால்
அறிவு வரும். அடுத்தாவில் கொடி தூக்க மாட்டான், ஒழுங்காக விவசாயம் பண்ணி திம்மா. கேடு கட்ட உரிமை பாலாக்கி வச்சுட்டானப்பா. நீதிமன்றம் கோர்ட்டில் பாரப்பா, சீக்கிரமாக கண்ணீர் வெடிக்கி, பூமி கண்ணீர் வெடிக்கி, ரத்த கண்ணீர் வெடிக்கி. கேடு கட்ட குய்மை அம்முட்டு 2ஆம் நம்பர் தான் புளிச்சியை பார்த்து நாசம் பண்ணதான் பூமியை. குட்டு பொண்டாட்டிக்கு தேய்க்கணுங்க. அவள் காலையில் எழுந்திரிச்சோன்னு சொல்லுதான் 2ஆம் நம்பர் வியாபாரம் பிஸ்னஸ் பேக்கிங் பண்ணுறவா. பேக்கிங் பண்ணி தான் இல்லை இவன் போய் போவான் மில்லு துவைச்சா வேட்டியை வெள்ளை வேட்டியை கட்டுவான், இல்லை பேண்ட் ஷர்ட்டை மாட்டி என்னையும் பாரு பாரு போகிறான். அவள் சொல்லி கொடுத்தா இன்றைக்கி 1 லட்சம் 2 லட்சம் இல்லைன்னா 1 கோடி வரணும். நான் விரித்து விலைக்கு உட்காந்துருக்கேன் வீட்டில், வேமா கொண்டு எனக்கு அடை அப்படிங்க. தலை கேடு கட்ட குய்மானுங்களா, மொட்டையம் பேப்பர் வச்சு அழிக்க வந்த குய்மானுங்களா. 3/4 சேர்த்தியா 3 வேலைக்கு என்னடா வேணும் திங்கிறதுக்கு? 3 வேலைக்கு நக்குதியில் நாக்க போட்டு ஏற்கனவே ஆடு மாடு கோழிப்பருப்பு பூரா தின்னுட்டான். இப்போ கிடக்கிறது இப்போ அதுதான் வாயில்லாத ஜீவன். கடவுள் வந்துட்டார், இனிமே எங்களை காப்பாற்றுவாரா அப்படின்னு. இன்னும் பிறக்கிற பூரா ஆடு மாடு கோழி பறவைகள் எங்களை காப்பாற்றுவாரான்னு அது கேட்கு. இந்த கண்டாரோலியமனை ஒழிச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது தப்பிக்கும். 3/4 சத்தியம்.